12 ராசிகளுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அந்த பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷம் பாருங்க, மேஷ ராசிக்கு சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். 7 நாட்டு சனி இருக்கு என்று பயப்படாதீர்கள். குரு பகவானும் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த நேரம் செவ்வாய் வலுமாக இருக்கும் பொழுது, செவ்வாய் புதன் சூரியனுடைய காம்பினேஷன் 9வது பாவத்தில் இருக்கும் பொழுது புத்தாண்டு பிறக்கின்றது. மேஷ ராசிக்கு பிறக்கிறது கன்னி லக்னம், ஆனால் மேஷ ராசிக்கு 9வது பாவத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாற மாற பிளானட்டுடைய காம்பினேஷன் மாற மாற நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு புது புது முயற்சினால் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த வியாபாரத்துக்காக இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி டிராவல் ஏஜென்ட் மாதிரி உங்களை இங்கேயும் அங்கேயும் போக சொல்லும். கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஆக்டிங் துறையில் இருக்கீங்க, உங்களுடைய துறைக்காக வேலைக்காக நீங்கள் நாடு வெளிநாடு வெளி மாநிலம் எல்லாம் சுற்ற வேண்டிய காலம் இருக்கும். வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவனுக்கு அங்கே சில ப்ராடக்ட் மாட்டிக்கணும், அதுக்காக யாத்திரை செய்ய வேண்டியது இருக்கும். இம்போர்ட் பண்ணுறவனுக்கு ப்ராடக்ட் சரியாக வராது சில நேரத்தில், அதுக்காக யாத்திரை செய்ய வேண்டிய காலமும் வந்து சேரும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த வருஷம் நல்லா இருந்தும் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலம். பெரிய மாற்றங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து சேரும். ஏனென்றால் அந்த நேரத்தில் குரு பகவான் 3ஆம் ராசியை விட்டு 4வது பாவத்துக்கு வருவார். 4ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் குரு வரும் பொழுது வீண் விவாதங்கள், அலைச்சல்கள், வீட்டை விட்டு ஓடிடலாம் என்று நினைத்தவர்கள் எல்லோருக்கும், வேலையிலேயே விட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு நிரந்தரமான வேலையில் வாழ்வீர்கள். அந்த வேலை நிரந்தர வேலையாக இருக்கும். இந்த வருஷம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு கம்மியாக பேசினால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல காலம். ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நல்லா படிப்பீங்க, ஆனால் காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். பாருங்கள், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்லன்னு சொன்ன அதில் கைத்தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல காலம். முக்கியமான சப்ஜெக்ட் 3ஆம் பாவத்தில் குரு. இந்த 20 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறவங்க சில பேர் படிக்கிறதுக்கு வீட்டை விட்டு போவீங்க, சில பேர் வீட்டில் விவாதத்துக்காக வீட்டை விட்டு போவீங்க, சில பேர் வீட்டு குடும்பத்தில் இருக்கிற விவாதத்துக்காக பெரிய இடத்துலேருந்து சிறிய வீட்டுக்கு டெம்பரவரியாக மாறுவீர்கள். அவங்களுக்கெல்லாம் மூளை வரட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி யோகம் இருக்கின்றது. பரிகாரம் என்ன பண்ணணும்? பரிகாரம், குரு பகவான் 3ஆம் பாவத்தில் வரும் பொழுது, சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கும் போது நீங்கள் பகவான் குருவும் தட்சிணாமூர்த்தீஸ்வரரும் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அது உங்கள் இஷ்டம். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நவகிரக கோயில் போயிட்டு குருவை பூஜை பண்ணலாம். என்னுடைய ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வியாழக்கிழமை மஞ்சா துணி, ஸ்வீட், பூ, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.
ஒரு தட்டில் வச்சு உங்களுடைய குருவுக்கு, வாத்தியாருக்கு, பிராமணுக்கு அவங்க கையில் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. இந்த வருஷத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது. 2ஆம் பரிகாரம், சனிக்கிழமை நவக்கிரக கோயில் போயிட்டு வாங்க. அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. போக முடியல, யாத்திரையில் இருக்கீங்கன்னா அரச மரத்துக்கு தீபம் ஏற்றுங்க. ரிஷப ராசி நேர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷப ராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவான், 11வது பாவத்தில் சனி பகவான். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பீர்கள். ஆனால் வருஷம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் 8ஆம் பாவத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்கின்றது. அதனால் இந்த 4 கிரக சேர்க்கை ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளையே நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். கோபம் செய்யக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பணம் வந்து சேரும், லாபம் வந்து சேரும். குருவின் பார்வை இருக்குது, லாபம் வந்து சேரும். பார்வை இருந்தாலும் விவாதம் செய்து மீண்டும் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இருக்கு இல்லையா? நான் தப்பாக சொல்லிட்டுப்பா, என்னை மன்னிச்சிடு. இது எதுக்கு தேவை நமக்கு? நம்ம பேசாமல் இருக்க வேண்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆண்களுக்கும் கல்யாணம் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். நல்ல பெரிய பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் என்று சொல்வேன். நீங்கள் அரசியலில் இருந்தால் நல்ல பதவி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கு என்று சொல்வேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள். ஆனால் நான் நல்லா படிக்கிறேன் அகங்காரம் பண்ணால் குரு பகவான் தண்டனையும் கொடுப்பார். நீங்கள் வேலைக்கு போகிற ஆணாக இருந்தால் இந்த 2 மாதம் சண்டை போடாமல் இருந்தால் ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். நல்ல லாபம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் இந்த வருஷம் எண்டில் கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும். அதுவும் விசேஷமாக ஜூன் ஜூலை ஆகஸ்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்வேன். நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, பெயர் புகழ் பார்ப்பீங்க, புது வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தசமயத்துக்கு செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பண்ணுங்க. பகவான் ஆஞ்சநேயர் கோயில் பாடுறாங்க, அங்கே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஸ்வீட் வச்சு தானமாக கொடுங்க, பிரசாதமாக கொடுங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து நீங்கள் வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும். அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்று கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் விசேஷ லாபத்தையும் சந்தோஷத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? ராசியில் குரு பகவான், 10ஆம் பாவத்தில் சனி பகவான், 9வது பாவத்தில் ராகு பகவான். மிச்ச கிரகங்கள்லாம் மாதம் மாறும், டைமில் மாறும். ஆனால் இந்த ராசியில் குரு இருக்குது. சில பேர் சொன்னாங்க நான் செத்து போடுவேன், பதவி போயிடும். பயப்படாதீர்கள், எந்த பதவியும் போகாது, எதுவும் நடக்காது.
உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு புது முயற்சி செய்ய சொல்வார். ஏனென்றால் சனி பகவானும் இருக்கின்ற நிலைமையும் புது முயற்சி, ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய, கடுமையான உழைக்க வேண்டிய காலம். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அது இமீடியட்டாக முடியாது, 10 வாட்டி போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் தைரியத்தை விடாதீர்கள். தைரியத்தை விடாமல் இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். தசமயம் இருக்கின்ற இந்த காம்பினேஷன், 4 காம்பினேஷன் பிளானட்னால உங்களுக்கு நண்பர்கள் வருவார்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேரும், கைடு பண்ணுவாங்க, புது வேலைக்கு போக சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போக சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் சிறிய சிறிய கடன்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். கடன் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் கடன் குறையும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. பேர் புகழ் சேரும், பணம் சேரும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்றது ஆரம்பிக்கும். வீடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, இடம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். கடுமையாக உழைக்க வேண்டிய காலம், கம்மியாக பேச வேண்டிய காலம். அதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய ப்ரமோஷன் காத்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக 2வது பாகம் இந்த வருஷத்துடைய, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற 2ஆம் பாகம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும், நல்ல பதவி சேரும் என்று சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சனியுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, நீங்கள் உள் பேக்கிங் பண்ணுற பொருள் எல்லாமே டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் அதில் ஒடிகிறது, கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் பண்ணுறவங்க அதே போல் உள்ளே இருக்கிற பொருள் ரொம்ப லூஸாக இருந்தால் அது ஒடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. லோக்கல் வியாபாரிகள் சுமாரான வியாபாரம் பண்ணுவீங்க, பிரச்சனைகள் இருக்காது. மாற்றங்கள் இருக்கும். இந்த ட்ராயர் மாற்றுறது, அல்மாரி மாற்றுறது, இந்த பொருள் இங்கேருந்து அதெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். சில வீட்டுகளில் இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட், எலிகள், பூச்சிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் படிக்கிறீங்க, தைரியமாக நல்லா படிக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. கடுமையாக உழைக்க வேண்டியது நேரம் இருக்கும். நைட்டெல்லாம் அங்கே காத்து கொண்டு இருக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களாக இருக்கிறீர்கள், ஆண் பெண் யாராவது இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாடும், உங்களுடைய மகன் மகள் கூட பேசுகிற டோன் சரியாக இருந்தால் மன சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: நீங்கள் அரச மரத்தை தினமும் கும்பிட வேண்டும். அரச மரத்தை தினமும் கும்பிட வேண்டும். அதுக்கு தண்ணீர் விட வேண்டும். தினமும் சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயர் கோயில் போய் ஒரு சுற்றிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். கடகம்: கடக ராசி நேர்களுக்கு 2026 எப்படி இருக்கும், புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேருந்து 12வது பாவத்தில் குரு பகவான், 9வது பாவத்தில் சனி பகவான், தசமயம் 6ஆம் பாவத்தில் 4 கிரகத்தில் சேர்க்கை. 6ஆம் பாவத்தில் 4 கிரகம் சேரும் பொழுது சீசனபிள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த ஒரு மாதம். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குது. குரு 12ல் இருக்குது. செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக இருக்குது. ஒரு வண்டி வாங்குறது, செலவு செய்கிறது, வீடு வாங்குறது,
அதாவது ஒரு திருமணத்துக்கு செலவு செய்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. பணம் வந்து சேரும், தேவை இருக்கிற வரைக்கும் பணம் வந்து சேரும். ஆனால் யாரும் கைட் பண்ணி இதை செய், இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி உங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே அதில் போட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே முடங்கிடும், லாபத்தை பார்க்க முடியாது. கடக ராசிக்காரர்கள் யார் சொன்னாலும் சும்மா ஆமாமான தலையை ஆட்டிட்டு மாட்டி கொள்ளாதீர்கள். அப்புறம் திருவா ஜோசியர், நியூமராலஜிஸ்ட், வாஸ்து கன்சல்டண்ட்டை சுற்றி பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் இருக்கிற சொத்தை இருக்கட்டும், வீடை வாங்கலாம், ஏதாவது சொத்தை வாங்கலாம், தவிர ஸ்பெக்குலேஷன், இந்த ஜூதே விளையாடாதீங்க. ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணாதீங்க இந்த வருஷம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் மாறும், ஹெல்த் ப்ராப்ளம் குறையும். ஏனென்ற தசமை எல்லோருக்கும், கடகராசிக்காரர்களுக்கு வயிற்றில் ஜீரண கோளாறு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. இதெல்லாமே சரியாகும், பிரச்சனை குறையும். வியாபாரிகளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இதில் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல லாபம். எந்த மெட்டல்? காப்பர், சில்வர், கோல்டு, வெள்ளி வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். பால் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். லிக்விட் வியாபாரத்தில், லிக்விட் அப்படின்னு சொல்லும்போது நோ பெட்ரோலியம் ப்ராடக்ட். பெட்ரோலியம் வந்து ராகு சனி. அது இல்லாமல் லிக்விடில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமான லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பேர், புகழ், பணம், வசதி, பதவி எல்லாமே இருக்குது. வெளிநாட்டு வியாபாரிகள் நல்லா சம்பாதிப்பீர்கள், யாத்திரை பண்ணுவீங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுவீர்கள். செலவு அதிகமாக ஆகும். வீட்டில் திருமண வாழ்க்கையும் இப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும். விவாதத்துடன் சந்தோஷம் இருக்கும். திரும்பி பார்த்தா இவங்க தாண்டா காலில் சண்டை போட்டாங்க, நான் நீ சாப்பிட்றீ அப்படின்னு பேசுவாங்க. இவங்க தான் கடக ராசிக்காரர்கள். சந்தோஷம். ஏன்னா கிரக காம்பினேஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. 6ல் இருந்தாலும் அதுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் விவாதம் அந்த அளவுக்கு போவாது. திருமணம் ஆகிற ஆண் பெண்களுக்கு திருமணம் டிலே நடக்கும். ஆமாம், கொஞ்சம் டிலே இருக்குது. நீங்கள் ஆர்டிஸ்ட், ஆக்டிங் துறையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணம் வந்து நின்று வரும். கொடுக்குறேன்னுவாங்க, 5 நாள் பொறுத்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து சேரும், ஆனால் டிலே ஆகும். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். வயதானோர் எல்லோருக்கும் மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவானின் நிலைமை உங்களுடைய குலதெய்வ யாத்திரை, தர்ம யாத்திரை, தெய்வ தரிசனத்தை கொடுக்கும் என்று சொல்வேன். என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சரியான முன்னோர்கள் பித்திர தர்ப்பணம் பண்ணுங்க. கங்கை ஆற்றில் போய் ஒரு வாட்டி குடிச்சிட்டு வாங்க, பிரச்சனைக்குரிய. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அரச மரத்தை கும்பிடுங்க. தினமும் வெல்லம், ஜாகரி சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. லேட் நைட் சாப்பாடு, இந்த ஹார்டு பர்கர், பிஸ்ஸா, நான் வெஜிடேரியன் நைட்டு சாப்பிடாதீங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட தான் ஓட வேண்டிய நிலைமை இருக்கும். பரிகாரமாக பாருங்கள், தெய்வத்தையும் கும்பிடணும், தன்னுடைய ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். தூங்கும் பொழுது கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தலை வச்சு பழகணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு நியூ இயர் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் கேத்து பகவான், 11வது பாவத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் சனி பகவான். கேது பகவான் ராசியில் இருந்தால் காலையில் ஏந்திருக்கும் போது நம்முடைய கனவுலேயே பிரச்சனைகள் கொண்டுட்டு வருவீர்கள்.
கண்ணு நான் இங்கே தானே இருக்கேன், இது பண்ணலாமா, அங்கே பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் குரு பகவான் லாபத்தை கொடுப்பார். சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கும் பொழுது, அஷ்டம மார்காதிபதி சிம்மராசிக்கு 7க்கு 8 கூடிய பகவான் சனி 8ல் இருக்கும் பொழுது ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுப்பார். தசமயம் சில நாள் கிரகத்துடைய காம்பினேஷன் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இது உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும். இந்த 2 மாதம் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வர்றார். அந்த நேரம் மாத்திரம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்த நேரம் ஹெல்த் ப்ராப்ளம். ஏன்னா சனி அஷ்டமத்தில், குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஆமாம், வியாபாரிகளுக்கு 6 மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுடன் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஜனவரியிலேருந்து ஜூன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் தசா காலங்கள் நல்லா இல்லை என்றால் சனி பகவான் அஷ்டமத்திலிருந்தால் அலைச்சல் சிக்கல் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுடைய ஹெல்த்தையும் கவனிக்கணும். உங்களுடைய நாலெட்ஜ் இல்லாத விஷயத்தை பேசக்கூடாது, மாட்டிக்கொள்வீர்கள், பிரச்சனை வந்து சேரும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிஸ்ட், ஆக்டிங் துறையில் ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து சேரும், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் டில் ஜூன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கம்மியாக வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, ப்ரமோஷனை பார்ப்பீங்க. அது எல்லாமே ஜூனுக்கு முன்னே வாங்கிடுங்க. எப்படியாவது கையை கும்பிட்டு வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. மீன் வயல் ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீங்க. வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்லுவேன். சூப்பரான காலம். ஆனால் படுக்கும்போது ஒரு போர்வையை போட்டுட்டு போங்க. கைக்கெல்லாம் இந்த கொசு வராத அளவுக்கு மருந்தெல்லாம் தடவி படுங்க. ஏன்னா 8ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது கொசு கடித்தா மலேரியா, டைஃபாய்டு மாதிரி நோய்கள் வர்றதுக்கு, டெங்கு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது தண்ணி குடித்தாலும் பழைய ஆப்பிள், ஃப்ரூட் இந்த மாதிரி சாப்பிட்டா அது கெட்டுப்போனால் அது தூக்கி போட்டுடுங்க. அது சாப்பிடாதீங்க, இல்லைன்னா வயிற்றில் டைஃபாய்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் டாப் டு பாட்டம், ஸ்டூடெண்ட்லேருந்து வீட்டில் இருக்கிற திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லோருக்கும் பரிகாரம். தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். தண்ணீரை விட வேண்டும். பகவான் சூரியனுக்கு ஒரு சொம்பை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். சனிக்கிழமை கண்டிப்பாக ஹனுமான் சாலிசா படிக்கணும். அல்லது சுந்தர காண்டம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு பெரிய விளக்கு 1 hour ஆகும் சுந்தர காண்டம் படிக்கிறதுக்கு. படிக்க முடியலன்னா அது யூடியூப்பில் போட்டு கேளுங்க. இதை பண்ணி கொண்டே இருந்தால், கேட்டுக்கொண்டே இருந்தால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பிரச்சனைகள் எல்லோருக்கும் குறைஞ்சி உங்கள் வீட்டில் இருக்கின்ற சந்தோஷம் உங்களுக்கு மன சந்தோஷமாக மாறி பண சந்தோஷத்தையும் கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். 7ஆம் பாவத்தில் சனி பகவான், 10ஆம் பாவத்தில் குரு பகவான். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான நோய்கள் வர்றது, கேஸ் ட்ரபிள் உருவாகிறது, தொழிலில் பெரிய பெரிய மனிதர்களை வாழ்க்கையில் நடக்கும். ஆனால்
அது ப்ராக்டிக்கலாக பணமாக மாறாது. பெரிய பெரிய ஆளுங்களை மீட் பண்ணுவீங்க. நான் இவரை மீட் பண்ணேன், அவரை மீட் பண்ணேன், அவர் சொன்னார், நான் செஞ்சார். எல்லாரும் 10ஆம் பாவத்தில் குரு. நீங்கள் 100 பேர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா 20 பேர் மாத்திரம் சொல்லுவாங்க, சார் நல்லா இருக்குது, கொஞ்சம் கொடுங்க. வேலைக்காக நீங்கள் ஒரு 10 இடத்துல இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா 2 பேர் சொல்லுவாங்க, வி வில் கன்சிடர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அலைச்சலான காலம். ஆனால் மன சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் அல்லது கணவரால் பணம் வந்து கொண்டே இருக்கும். 2 பேரும் நிம்மதியாக பேசுவீர்கள். சனி 7 இருக்கும்போது விவாதத்தை கொடுப்பார். ஆனால் குரு பகவான் லாபத்திற்கு. அந்த 6வது மாதத்துக்கு அப்புறம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறும். இந்த மாறின பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், பெரிய பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், சந்தோஷமான காலம் என்று சொல்வேன். புது ஃபேக்ட்ரி போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு நல்ல காலம், சுமாரான நல்ல காலம் என்று சொல்வேன். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக புது பதவி உங்களை காத்து கொண்டு இருக்கின்றது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு, ஆண்களுக்கு இந்த வருஷம் முடிவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வயசானவர் வீட்டில் இருந்தீங்கன்னா ஆண், பெண், தாத்தா, அம்மா எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷம். ஆரோக்கிய பிரச்சனை குறையும் என்று சொல்வேன். ஆனால் கண்டிஷன் அப்ளைஸ்ன்னு இருக்குது. என்ன? இந்த 7ஆம் பாவத்தில் சனி இருக்குது. ரொம்ப சிப்ஸு சாப்பிட்றது, சேமியா சாப்பிட்றது, கச்சோரி சமோசா சாப்பிட்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப அதிகமாக நான் வெஜிடேரியனாக வயிற்று இவ்வளோ வரைக்கும் கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். வருஷப்படும் ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ என்ற விநாயகரை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுக்க வேண்டும். 7ஆம் பாவத்தில் சனி இருக்கார் இல்லையா? தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு விவாதம் செய்யக்கூடாது. பெட்ரூமில் எந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது. இருந்தால் அதை மூடிடுங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டு நைட்டு கண்டிப்பாக படுக்கும்போது அதை மூடுங்க. சனிக்கிழமை எள்ளு இட்லியில், உப்புமாவில் அல்லது சாப்பாடில் கலந்துட்டு காக்காக்கு வச்சுட்டு வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. குரு பகவான் 9வது பாவத்தில், சனி பகவான் 6ஆம் பாவத்தில். இந்த மேஜர் பிளானட் ராகு கேது 5லும் 11லும் இருக்கிறார். குரு பகவானால் உங்களுக்கு பேர், புகழ், யாத்திரை, தனம், தெய்வ தரிசனம் எல்லாம் நடக்கும். சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சத்ருகள் குறைவார்கள், விரோதிகள் குறைவார்கள். நீங்கள் விரோதிகளை விழுந்து விடுகிறீர்கள், நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படியே. ஆமாம், விரோதம் யார் பண்ணாலும் நீங்கள் அவங்கள ஜெயிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. கேது 5ல் 11வது பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான சிறிய பிரச்சனை இருக்கும். உங்கள் வாரிசுகள் பற்றி உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிந்தனை இருக்கும். இவன் நல்லா இருப்பானோ, இருக்க மாட்டானோ, படிப்பானோ, குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். அந்த வயசில் இருக்கிற
துலா ராசிக்காரர்கள் எனக்கு வாரிசு நல்லா இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு எனக்கு கர்ப்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இந்த பயம் இருந்து கொண்டு இருக்கும் ராகு 5இல் இருக்கும் பொழுது. ஆனால் குரு பகவான் பிளஸ்ஸிங் கொடுத்து கொண்டே இருக்கார். நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும், நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் அரசியலில் இருந்தால் பெரிய பதவி இருக்குது, பேர் புகழ் இருக்குது, வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு நல்ல லாபம், வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சூப்பரான லாபம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நல்லா படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற வயதான எல்லோருக்கும் இந்த வருஷம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற வருஷம் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ராகுனால் என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம்? அதே போல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 10ஆம் பாவத்தில் வருகிறார். 10ஆம் பாவத்தில் வர குரு என்ன செய்யும், வேலையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் இல்லையா? என்ன பரிகாரம் இப்பயே பண்ணுறதை ஆரம்பிச்சிடுங்க. ராகுவின் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், நீங்கள் தினமும் துர்கை பூஜை செய்ய வேண்டும். துர்கா, துர்கதி, துர்கர், துர்காயின் மந்திரம் படிக்கணும், வீட்டில் விளக்கு ஏற்றணும், அல்லது துர்கை கோயில் போயிட்டு, அம்மன் கோயில் போயிட்டு, காளி கோயில் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வரணும். ஃப்ரைடே கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கம்பல்சரியாக வியாழக்கிழமை உடைய பரிகாரம் நான் பல ராசிக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். பசுவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். பனானா, வாழைப்பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், அரச மரத்து கீழே தீபம் ஏற்றலாம். இதை செய்து கொண்டு வந்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு சந்தோஷத்தையும் மன நிம்மதியை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்துக்கு, பணத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருப்பதால் பணம் ரொம்ப ஓவராக வந்து சேராது, ஸ்லோவாக வந்து சேரும். செலவுகள் அதிகமாக இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறின உடனே பல பிரச்சனைகள் தீரும், சந்தோஷம் இருக்கும். தெய்வ தீர்த்த யாத்திரை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஸோ முன் பாதியான 2026 உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கின்றது. சனி பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பெண் வாரிசுகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஆண் வாரிசுக்கும் இருக்கும் அப்படின்னு சிந்தனை இருக்கும். ஆனால் பெண் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். என்னுடைய வாரிசுக்கு நோய் வந்துடுமா, படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, இருக்காதா, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்ய முடியுமா, இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வயிற்றில் ஏதாவது எனக்கு நோய் இருக்கா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலமான பணம் வந்து சீக்கிரம் சேராது. எதை விற்றாலும், நீங்கள் வைரம் விற்றாலும் பணம் சீக்கிரம் வந்து சேராது. 1 கோடி ரூபாய்க்கு வைரத்தை விற்றுட்டீங்க, 50 லட்சம் பாதி வந்தால் பாதி ஒரு 2 மாதத்தில் கொடுக்குறேன் அப்படின்வான். ஒரு நாளில் கொடுக்குறவன் பணம் வராது, ஸ்லோவாக வந்து சேரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, ஃபைனான்ஸ் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 6 மாதத்துக்கு. நீங்கள் அரசியலில் இருந்தீங்க, உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்பாங்க, செய்வாங்க, மதிப்பாங்க. ஆனாலும் அதுக்கு பேக்கில் வந்து நீங்கள் ரொம்ப செலவு செய்ய வேண்டியது இருக்கும், கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். தூக்கமே வராது, அந்த அளவுக்கு கடுமையாக ஒழிக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து சில டிலேஸ் நடக்கும். ஃபைனான்சியல் செக்டாரில் சில டிலேஸ் இருக்குது.
நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பணம் வர்றதில் டிலே ஆகும், ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிப்பு நல்லா இருக்கும், ரிசல்ட்டு ஜூன் மாதத்துக்கு முன்னே வந்தால் கொஞ்சம் சரி இருக்காது, அதுக்கப்புறம் வந்தால் சரி இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பெண்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். இன்டெஸ்டைன் அடி வயிற்றில் கொஞ்சம் நோய் வர்ற மாதிரி காட்டுது. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம். ஃபஸ்ட்டு பரிகாரமாக லேட்டு சாப்பாடை சாப்பிடாதீங்க. லேட் சாப்பாடை நைட்டு 9, 9:30, 10, 11 சாப்பாடு சாப்பிடவே வேண்டாம். அந்த நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இல்லைன்னா பாலை குடிச்சிட்டு தூங்கிடுங்க. இல்லைன்னா வெறும் 2 இட்லி சாப்பிடுங்க. 10 இட்லி சாப்பிடாதீங்க. ஒரு தோசையை சாப்பிடுங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் தினமும் பசு சேவை பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழமாவது எடுத்தாந்து பசு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரச மரத்துக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும். வீட்டில் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். டார்க் கலர் பிளாக் ப்ளூ அணியக்கூடாது. உங்களுடைய வயதான குரு அப்பா தாத்தாவை மதிக்க வேண்டும். இல்லைன்னா குரு சிராபம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எந்த காரியமும் நடக்காது, தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். குருவின் சிராபத்திலிருந்து விமோச்சனம். பெரியவங்களை மதிங்க. தனுசு. தனுசு ராசிக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? ராசியின் அதிபதியான கிரகம் குரு பகவான் 7ஆம் பாவத்தில், சனி பகவான் 4ஆம் பாவத்தில், ராகு பகவான் 3ஆம் பாவத்தில். 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தைரியம் உருவாகும். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார். தொழிலில் டைரக்ஷன் மாறும், இடம் மாறும், ஆஃபீஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது சுப செலவு பண்ணுவீர்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம். ஏதாவது புதுசாக வீடை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க, சுப செலவை செய்வீர்கள். ஆனால் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார். மிஷின் ரிப்பேர் ஆகும். இந்த ஏரியா சரி கிடையாது, இதில் மழை தண்ணி தங்குது, அது தங்குது, இதை மாற்றிடலாமா? இந்த தொழிலில் எனக்கு சேல் இல்லை, அதனால் தொழிலை மாற்றிடலாமா? அந்த மாதிரி வாய்ப்புகள். வேலைக்கு போகிறவங்களுக்கு முதலாளி நீ வேலை இல்லைப்பா போப்பா, அடுத்த வேலை எங்கேயாவது தேட வேண்டிய காலமும் இந்த நேரத்தில் இருக்கின்றது. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும் வியாபாரம், ரொம்ப ஓஹோன்னு இருக்காது. ஆனால் குரு பகவான் ஜூன் வரைக்கும் 7ஆம் பாவத்தில் இருப்பதால் லாபத்தை பார்ப்பீர்கள். அதுக்கப்புறம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் அது 2.5 ஆண்டு பிரச்சனை கொடுக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுதான் சாஸ்திரம். டையா என்று சொல்வார்கள், அது அலைச்சல். சனி பகவானின் பார்வை 10ஆம் பாவத்துக்கு இருக்கும் பொழுது கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம், ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். அதாவது ரெஸ்டே இருக்காது என்று சொல்லலாம். நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு அதே பிரச்சனை ஸ்லோவாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பணம் ஸ்லோவாக வந்து சேரும். அரசியலில் இருந்தால் நல்ல லாபம். ஆனால் உங்களுடைய வேலை, உங்களுடைய துறையில் உங்களுக்கு அந்த மாதிரி வேலையை கொடுத்துடுவாங்க. இங்கேயும் அங்கேயும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும், கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் டைமோட டைம் உங்கள் விவசாய லேண்டை போய் பார்த்துட்டு வாருங்கள். வயதான ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது பாதத்தில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால்
நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். வியாபாரிகளுக்கும் இந்த வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்கணும். அல்லது சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்கணும். நவகிரக கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஒரு பரிகாரமாக ஒரு சுற்றிட்டு வர வேண்டும். ரெண்டாவது, குரு மாறின பிற்பாடு ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னும் உஷாராக இருக்கணும். வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும். பசுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும். உங்கள் குருவை மதிக்கணும். அல்லது தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்தீஸ்வருக்கு ஒரு நெய்யில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அங்கே சுற்ற முடியலன்னா அங்கேயே நின்றுட்டு ஒரு சுற்றிடுங்க. நீங்களே ஒரு சுத்த மாதிரி சுற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மகர ராசிக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதியான சனி பகவான் 3ஆம் பாவத்தில் நல்ல தைரியத்தை கொடுப்பார், பேர் புகழை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், நல்ல வாரிசை கொடுப்பார். உங்களுக்கு மன தைரியம் இருக்கும். குச்சம் சீதளத்தை கொடுப்பார். குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருந்தால் காலில் அடி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. பணம் கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஏதாவது காலில் பாதத்தில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் பணம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஆனால் பணம் நல்லா வரும், பெரிய பணம் வந்துடும், நஷ்டம் வராது. மகர ராசிக்காரருக்கு ராகு கேத்து பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க. ராகு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அது யார் பார்த்து பயப்படணும்? ராகு இந்த டூப்ளிகேட் பேப்பர் எழுதுகிறவங்க, இன்கம் டேக்ஸில் ஜிஎஸ்டியில் போய் பில்லை போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ராகு 2ல் இருந்தால் பழைய பிரச்சனை, நீங்கள் என்னென்ன கோல்மால் பண்ணீங்களோ அதெல்லாமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் 3ஆம் பாவத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி வந்து சேரும். இதுலேயும் இன்னும் சந்தோஷம் உங்களுக்கு எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 7ஆம் பாவத்தில் வர்றார். உங்கள் பசங்களுக்கு யாருக்கும் மகர ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்காங்களோ, ஆண் பெண் யாருக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ராகுவால் உருவாகப்பட்ட பிரச்சனையும் குறையும். சனி பகவானும் இன்னும் நல்லதே செய்வார். அதனால் ரொம்ப பிரச்சனை கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், பேர் புகழ் இருக்கின்றது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் இந்த வருஷம் இருக்கின்றது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ஜூன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய பதவி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய பதவி இருக்கின்றது. ஆர்டிஸ்ட் அண்ட் கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த வருஷம் 50 போன பிற்பாடு, அதாவது ஜூன் மாதம் போன பிற்பாடு ரொம்ப விசேஷமான லாபம். தசமே லாபம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போது நீங்கள் செய்கிற தைரியமான வேலை, ஏன்னா சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிற நீங்கள் தைரியமாக வேலை செய்வீங்க. அந்த தைரியமும் மன உளைச்சலும் உங்களுக்கு பெரிய லாபத்தை அந்த நேரம் கொடுக்கும். ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த வருஷம் அப்பா எனக்கு தெரியும்பா, நான் நல்லா படிச்சிடுவேன் அப்படின்னு தைரியமாக பேசி நல்லா படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற ஆண் பெண் வயதான அம்மா அப்பா எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கும். ஆனால் பாத்ரூம்லெல்லாம் போகும்போது படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுது ரொம்ப உஷாராக ஸ்லோவாக இறங்கணும், அவ்வளோதான். விவசாயிகள் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம்? தற்சமயம் குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லையா, அதுக்கு தான் பரிகாரம். ராகு 2ல் இருக்கார். அதற்கு இந்த வீண் விவாதமும் இந்த கோர்ட் கேஸ் கச்சேரி எல்லாம் நடக்கக்கூடாதுக்காக ஒரு முழு தேங்காவை வாங்கி விட்டு உங்கள் மேலே 7 தடவை சுற்றி விட்டு துர்கா கோயிலில் விட்டுட்டு வந்துடுங்க. முழு தேங்காய் என்று சொல்லும் பொழுது மட்டை தேங்காயாக வாங்குங்க. ஆமாம், அதை வாங்கிட்டு துர்கை கோயிலில் விட்டுடுங்க. வெள்ளிக்கிழமை
அதுவும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஆற்று ரிவர் ஓடுது அப்படின்னா அதில் ஃப்ளோ பண்ணி அதில் விட்டுடுங்க, உங்கள் மேலே சுற்றிட்டு. இந்த பரிகாரம் மாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது, குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். அது என்ன பண்ணணும், மஞ்சா கலர் துணியில் ஸ்வீட்டு வச்சு அல்லது ஒரு ஸ்வீட் டப்பாவில் மஞ்சா கலர் துணி வச்சு அது மேலே லட்டு வச்சுட்டு கோயிலில் கொடுத்துட்டு வந்துடுங்க. கோயிலில் அந்த நாள் வியாழக்கிழமையாக இருக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்பம். கும்ப ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியின் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். 7 சனி இப்பொழுது பாத சனியாக இருக்கு. அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் லாபம் இருக்கும், பிரச்சனைகள் குறையும், அலைச்சலுடன் பணம் வந்து சேரும். அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். என்றால் பாத சனி இருக்கும்போது இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, வேலைக்கு செல்றவர்களுக்கு இங்கேருந்து அங்கே மாற்றுறது, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுலாம் இருக்குது. தொழில் செய்கிறவர்கள் இங்கேருந்து கடையை மாற்றலாமா, வீடை மாற்றலாமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் இந்த சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருப்பதால் சிறிய சிறிய நோய் வருதோ வீண் செலவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கும். நாம் வெளியே செல்லும் பொழுது ஏதாவது அடி வாங்குது, அதனால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. பாருங்கள், நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க. குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இந்த பாத சனி இருக்கும் பொழுது ஒரு டெலிவரி வருது ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து, அது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வராமல் அங்கே போயிடுச்சு, அங்கே டெலிவரி லேட் ஆகிடுச்சு. நம்ம அம்ச பொருள் இந்த கடைக்கு கொடுக்கறதுக்கு அந்த கடைக்கு கொடுத்துட்டு வந்துட்டான், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டி நின்றுடுச்சு. எந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனை 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் செய்வார். ஏனென்றால் ராசிலேயே ராகு இருக்கார் இல்லையா, ராகுக்கு 2ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது இந்த ராகு என்ன இருக்குது, திடீர்னு எலக்ட்ரானிக் கெட்டு போகிறது, ஃபோன் கெட்டு போயிடுச்சு, ஃபேன் கெட்டு போயிடுச்சு, மொபைல் கெட்டு போயிடுச்சு, லேண்ட்லைன் மழைனால கெட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சிறிய சிறிய நோய்கள், கால் நோவுது, கை நோவுது, சீதளம் பிடிச்சிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பதவி இருக்கும், ஆனால் அலைச்சல் ஓவராக இருக்கும். ஸ்டூடெண்ட் சுமாராக படிப்பீங்க, கடுமையாக படிக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக தைரியத்துடன் அந்த இடத்தில் இருந்தால், விவாதம் செய்யாமல் நம்முடைய வேலையை பார்த்தோமா, ட்ராயரெல்லாம் மூடணுமா, ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சோமா, வந்துடணும். விவாதம் செய்யக்கூடாது. சில அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு ஸ்தான பரிவர்த்தனம் சொல்லும்போது இங்கேருந்து வேறு இடத்துல ப்ரமோஷனாக மாற்றி விடுவார்கள், தேவையில்லாத இடத்துக்கும் மாற்றி விடுவார்கள். அந்த மாதிரி யோகங்கள் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், விவாதத்துடன் லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். காலில் யார் யாருக்கு நோய் இருக்குது அவங்க 10 வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 10 தீபத்தை ஏற்றுங்க. கால் நோய் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பணம் வரலை, ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தலைகாணி கீழே ஒரு 5 காசு வைங்க. 5 காசுனா 5 ரூபா, 10 ரூபா காயின், 5 காயின் வைங்க. படுங்க. காலையில் அதை
யாருக்காவது ஏழைக்கு தானமாக கொடுத்துடுங்க. இது 8 நாள் ஒரு மாதத்தில் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மீனம். மீன ராசிக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் சனி பகவான், 4ஆம் பாவத்தில் குரு பகவான், 12ஆம் பாவத்தில் ராகு. 12ஆம் பாவத்தில் ராகு என்றால் என்னன்னா, நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம், ரெடியாக இருக்குது, கிராப்பை வெட்டலாம் அப்படின்னு இருக்கோம், அதில் இந்த லாபத்தை பார்க்கலாம். திடீர்னு மழை பெய்யுதுயா, நம்ம விவசாயம் கெட்டு போகிறது. ஒரு வியாபாரம் பொருள்கள் எல்லாமே வந்துடுச்சு, எடுத்து உள்ளே வைக்கணும், அந்த நாள் மழை பெஞ்சிடுச்சு, ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டு கெட்டு போகுது. பணம் சம்பாரித்து எடுத்தாந்து விற்றேன், திருடர்கள் லூட் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே ராகுவின் வேலை. அது 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் சனி லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜன்ம சனி என்று சொல்லுவோம். ஜன்ம சனி என்றால் அலைச்சல், இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டும். குரு பகவான் சுமாராக இருக்கிறார், ராசியாதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கார். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் பாவத்தில் வருவார். அப்பொழுதுதான் மீன ராசிக்காரர்களுக்கு விடுதலை. பணம் வந்து சேரும், பேர் புகழ் சேரும், ஏதாவது முயற்சி சேர்ந்த அந்த முயற்சியில் லாபம் பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு நல்ல லாபத்தை, பிடிவாதமான லாபத்தை பார்க்கலாம். பொருள்கள் எதுவும் கெடாமல் பார்க்கலாம். நீங்கள் அரசியலில் இருந்தால் அந்த நேரம் மாத்திரம்தான் உங்களுக்கு நல்ல பதவி இருக்கும். அது வரைக்கும் அலைச்சல், மன கஷ்டம், பீடைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சலுடன் 6 மாதம் தள்ள வேண்டிய காலம் என்று சொல்லலாம். லாபத்தை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. முதலாளி பாஸ் உங்களுக்கு டார்ச்சர் கண்டிப்பாக கொடுப்பார்கள். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா லாபத்தை பார்ப்பீங்க, ஆனால் ரொம்ப அலைச்சல் அதிகமாகும். பொருள்களை ரொம்ப உஷாராக ஸ்டோர் பண்ண வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயதானவராக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் எல்லாமே ரொம்ப கவனித்து படிக்க வேண்டும். அலைச்சல்கள் மீனராசிக்கு இருக்கின்றது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக தினமும் நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கணும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்து கீழே விளக்கு ஏற்றணும். ஆனால் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னே 1 டீஸ்பூன் தயிர், கருப்புளுந்து, சிந்தூரம் 3 கலந்துட்டு ஒரு வெத்தலைக்கு மேலே வச்சிடுங்க. நான் சொல்கிற பரிகாரம் ரொம்ப நோட் பண்ணுங்கள். வெத்தலை எடுக்கணும், தயிர் ஊற்றணும், கருப்பு உளுந்து வைக்கணும், சிந்தூரம் வைக்கணும். அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றி கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில், மீனராசிக்காரர் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சு வீட்டில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் லாபமும் இருக்கும். நன்றி, வணக்கம்.